இந்த வீடியோவில் நான் தமிழுக்கு என்னென்ன புக்கெலாம் ரெஃபர் பண்ணுறேன்றதா சொல்ல போகிறேன். தமிழுக்கு வந்து நான் ஸ்கூல் புக்கு தவிர சந்தோஷ் மணி அகாடமிலேருந்து ஒரு புக்கு வாங்கியிருந்தேன். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாமே இலக்கணம்லாம் வந்து கவர் ஆகிருக்கு. புதிய சிலபஸ் வைஸ் எல்லாம் வந்து இதில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு புக்காக எடுத்து பார்க்குறதுக்கு டைம் இல்லாத போது நம்ம இந்த மாதிரி வந்து ஒரே புக்லேயே வந்து எல்லா கண்டென்ட்டும் இருக்க மாதிரி இருக்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக நிறைய பாயிண்ட்ஸ் வேறு கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. சொல்லும் பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே புக்லேயே வந்து எல்லாமே கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு புக்குனா அது வந்து சந்தோஷ் மணி அகாடமி புக்கு. புத்தா புக்குமே வந்து நல்லா தான் இருக்கும். நான் வந்து பிங்க் புக் வந்து வாங்கலை, அதுக்கு பதிலாக சந்தோஷ் மணி அகாடமியிலேருந்து தான் இந்த புக்கு வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த புக்கோடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 700. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சோர்ஸ்க்குலாம் நான் என்ன புக் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா புத்தா பப்ளிகேஷன் விரிவாக்கம் புக் தான், பிளாக் புக் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லாமே கண்டென்ட் வந்து நம்ம நியூ சிலபஸ் வைஸ் அவுட் சோர்ஸில் இருக்க எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே ஒரு டாப்பிக்குமே எடுத்துக்கிட்டிங்களா கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 பேஜஸ் வந்து போகும். மயங்கொலி சொற்கள் அந்த மாதிரி வந்து என்னுடைய இண்டெக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சிலபஸில் கவர் ஆகிற எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அவுட் சோர்ஸ் புக் வந்து நிறைய புக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13லேருந்து 15 புக்கு இருக்குது. அது எல்லாமே வந்து ஒரே புக்கில் வந்து ஓரளவுக்கு நமக்கு சிலபஸில் கவர் ஆகிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்துமே பார்த்திங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பேஜஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ரகல வேறுபாடு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. குறில் நடில் அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் வைஸ் இலக்கணத்தில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து கேட்டிருந்தாங்க நான் வீடியோ போடக்குள்ள நீங்கள் என்ன புக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு. நான் வந்து அவுட் சோர்ஸ்க்கு வந்து புத்தா விரிவாக்கம் புக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு முடிச்சிருவேன் தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து என்ன தான் நம்ம முடித்தாலும் இந்த கண்டென்ட்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கான்றதுக்கு பார்க்குறதுக்கு நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் போர்ஷன்ஸ்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போர்ஷன்ஸ்லாம் முடிக்காமல் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா நமக்கு தெரியல அப்படின்ட்டு ஒரு பதட்டமே நம்மளை வந்து இந்த எக்ஸாம் எழுதலாமா வேணாமான்ட்டு ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ வந்து முதல்ல வந்து சிலபஸில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு மே மந்த்துக்குள்ளே கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.